அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரண்டை துவையல் செய்யலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம முதல்ல பிரண்டையை பறித்து எடுத்துகிட்டு வருவோம். பாருங்கள், எப்படி இதான் பிரண்டை, எப்படி கொடியாக நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்படி இந்த மாதிரி ஒடிச்சு எடுத்துக்கிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. முத்துன தண்டை எடுக்கக்கூடாது, ரொம்ப முத்துன தண்டுகள் இல்லாமல் கொஞ்சம் நுனியில் பிஞ்சுகளாக பார்த்து ஒடிச்சு எடுத்துக்கிடலாம். ஏன்னா முத்துனதாக இருந்தால் நார் நாராக இருக்கும் சாப்பிட. இந்த மாதிரி ஓரங்களில் தளிர் வந்த இடத்துல ஒடிச்சு எடுத்துக்கிடலாம் வாங்க. இதை இப்போ நம்ம பறைச்சாச்சு, கொஞ்சமாக தான் பறைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நாம் இப்போ ஆஞ்சி எடுத்துக்கிடலாம். இதில் உள்ள இலைகள்லாம் நமக்கு வேணாம், அந்த தண்டு மட்டும்தான் நமக்கு தேவை. இப்படி பாருங்கள், இப்படி ஒடிச்சு இப்படி எடுக்க போகும்போது அதில் உள்ள நார் வரும். அந்த நாரையெல்லாம் ஒடிச்சு எடுத்துடணும், உரித்து எடுத்துடணும். இது போல் அந்த நார்கள் எல்லாம் உரித்து, முருங்கைக்காயில் நம்ம வெட்டிட்டு நார் உரிப்போம்ல, அதுபோல் இதையும் இப்படி ஒடிச்சு அந்த நாரை உரித்து எடுத்துடணும். இல்லாட்டி சாப்பிடும் போது நமக்கு சக்கையாக தென்படும் வாயில். இந்த இலைகள்லாம் எடுத்து விட்டுறணும். அதே பிஞ்சுகளாக இருக்கும்போது, ரொம்ப பிஞ்சாக இருக்கும்போது நமக்கு அந்த நார் வராது. கொஞ்சம் முத்துனதாக இருக்கும்போது அந்த நார் வரும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் ஆஞ்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் நான் ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அலசிட்டு நம்ம வதக்கிடலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு 4 வரமிளகாய் போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய். அடுத்தது நாம் ஆஞ்சி வச்ச இந்த பிரண்டை தண்டையெல்லாம் போட்டுக்கிடலாம். அலசிட்டு இப்போ பிரண்டை தண்டை போட்டு நான் வதக்கி எடுத்துக்கிடுவோம். அடுத்ததாக ஒரு கொத்து, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். அடுத்ததாக கொஞ்சோண்டு புளி, இந்த புளியையும் போட்டு வதக்கி எடுத்துக்கிடலாம். அந்த தண்டுகள் கொஞ்சம் நல்லா வதங்கணும். நான் வதக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நான் அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே இந்த சூடு ஆறட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ சூடு ஆறிருச்சு நல்லாவே. ஒரு 5 நிமிஷம் வச்சு சூடு ஆறினோனையும் நாம் அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிடலாம். மிக்சியில் அரைக்கிறத விட அம்மியில் அரைச்சி சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட அம்மி இருந்தால் நீங்கள் அம்மியிலேயே அரைச்சி எடுங்க. இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு வச்சுக்கிடலாம். கல் உப்பு வச்சுட்டு இந்த மிளகாயெல்லாம் எடுத்து வச்சு நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துக்கிடலாம். மிளகாய், அந்த புளி எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். எந்த துவையலுமே நம்ம அம்மியில் அரைச்சி சாப்பிடும் போது அது ஒரு நல்ல டேஸ்ட்டு தான், சுவையாக இருக்கும் சாப்பிடவே. இந்த பிரண்டை துவையல் வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சு சாப்பிடுங்க. உடல் வலி, நம்மளுக்கு எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் பிரண்டை ஒரு தொட்டியில் வச்சாலுமே நல்லா வளர்ந்துடும். இதுபோல் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாரத்தில் ஒரு டைம் 2 டைம் இந்த பிரண்டை துவையலை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி அம்மியில் அரைக்கலாம். இப்போ நான் இதை நல்லா அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நல்லாவே அரைச்சிட்டேன். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அம்மியில் அரைக்கிறதே தெரியாது.
அம்மியில் அரைச்சி சாப்பிட்றது, அம்மியில் அரைச்சி குழம்பு வைக்கிற சுவையோ சுவை தான். இப்போ ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி வச்சு தட்டி எடுத்துக்கணும். கடைசியாக உப்பு ஏற்கனவே வச்சுட்டேன், உங்களுக்கு போதுமான அளவு உப்பு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு எல்லாத்தையும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் வலிச்சு. இதுபோல் நீங்களும் இந்த பிரண்டை சம்பால் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸு எது கூட வேணுனாலும் சாப்பிடலாம். சிம்பிளான பிரண்டை துவையல் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.